ஆல்ரெடி ஆட்சி அமைச்சதுக்கே பாதி கனிம வளங்களை காணோம். இதுக்கு மேல வந்தாங்கன்னா அவங்களால வெறும் வாக்குறுதி மட்டும் தான் கொடுக்க முடியும். தமிழ்நாட்டில் இவங்க ஆட்சி செய்து இன்றைக்கு தமிழர்கள் என்ன நிலையில இருக்காங்களோ அந்த நிலையில தான் மீண்டும் இருக்க முடியும். ஆண்டவும் செஞ்சுட்டாங்க, ஆடவும் செஞ்சுட்டாங்க, ஊழலும் பண்ணிட்டாங்க, லஞ்சமும் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த பெண்களுக்கு நடக்கிற அநீதிகள், இந்த வாட்டி திமுக ஆட்சி மறுபடியும் வந்துச்சு அப்படின்னா இது தமிழ்நாடாவே இருக்காது. ஊழலுக்கான வேலை தான் இதுல மு.க. ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்காரு. தகுதி இல்லாத ஒரு சிஎம் தான் நான் நினைக்கிறேன். Nemathi Property Management. Contact 7667008866. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஏன் 26ல ஆட்சி அமைக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஆல்ரெடி ஆட்சி அமைச்சதுக்கே பாதி கனிம வளங்களை காணோம். இன்னும் 26ல ஆட்சி ஆசை இது இந்தியாவே கூறு போட்டு வித்துட்டு நம்மளால நடுத்தரல பிச்சை எடுக்க விட்டு போயிடுவாங்க. 26ல திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நான் இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி தான். இதுக்கு மேல வந்தாங்கன்னா அவங்களால வெறும் வாக்குறுதி மட்டும் தான் கொடுக்க முடியும். இதுக்கு மேல அவங்க திரும்பி இலவசங்களை நம்பி இலவசங்களே சொல்லி மக்களை மயக்கத்திலே வச்சிருக்காங்க. இலவச மயக்கம் அது ஒரு போதையோட மோசமான போதை. அது என்னைக்குமே மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. இலவசம் சொல்லி மக்களை மூட நம்பிக்கை கொண்டு கண்களை மறைச்சிட்டாங்க. இது மக்கள் இனிமே விழிப்பா இருக்கணும். இனிமே இலவசங்களை நம்பி போகாதீங்க. எங்களுடைய கோட்பாடு என்னன்னா, உங்களுக்கான சமமான கல்வி, அடிப்படை சமமான கல்வி, நல்ல உயர்தரமான நல்ல மேலை நாட்டுகளும் உயர்தரமான நல்ல ஒரு மருத்துவமனை, உங்களுக்கு சுகாதாரமான குடிநீர், நல்ல விவசாயம், நல்ல இயற்கையான விவசாயத்தை கொண்டு வர போறோம். எதுலையுமே செயற்கை இருக்காது, இயற்கை தான் இருக்கும். நல்ல விவசாயம், நல்ல பசங்களுக்கு சரி, மாணவர்கள் சரி, எந்த ஒரு இலவசமே எங்க அண்ணா அறிவிக்க மாட்டாரு. இப்ப உங்களுக்கே தெரியும், 234 தொகுதிக்கும் சரிசமமா தான் ஆண்கள் பெண்களை அண்ணா அறிவிச்சிருக்காரு. இதுல சம உரிமைன்றது கரெக்டா நீங்க எடுத்து இது பண்ணலாம், மக்கள் கொண்டு போகலாம். நீங்க இந்த விஷயத்த இதே பெரிய மாற்றம் தான். இது அண்ணன் கொண்டு முறையா உள்ள நம்ம கொண்டு வந்திருக்குது பெரிய மாற்றம் தான். ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, திராவிடம்னு ஒண்ணு இருக்கு. அதை தூக்கிட்டு அவங்க வருவாங்க. இந்த திராவிடத்தை வைத்துக்கொண்டு கடந்த 60 வருஷமா தமிழ்நாட்டில் இவங்க ஆட்சி செய்து இன்றைக்கு தமிழர்கள் என்ன நிலையில இருக்காங்களோ அந்த நிலையில தான் மீண்டும் இருக்க முடியும். இன்னைக்கு எல்லா துறைகளும் போராட்ட களத்துல இருக்கு. செவிலியர்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, துப்புரவு தொழிலாளர்கள் போராடுறாங்க. எல்லா துறைகளுமே போராடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எதுவுமே இங்க சரியா நடக்கலைன்னு அர்த்தம். ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாரு? நாங்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்தோங்கிறாரு. இப்ப நம்மளை பொறுத்தவரை என்ன தெரியுமா சொல்றோம்? நீங்க கடனை வாங்கி நாங்க நலத்திட்டங்களை கொடுக்கறோம்னு சொல்லி இந்த கடனை யாரு மேல சுமத்துறீங்கன்னா மக்கள் மேல நீங்க கடனை சுமத்துறீங்க. கடன் வாங்கி அரசு நடத்துறதுக்கு தான் நீங்க அரசு நடத்துறீங்களா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இன்னைக்கு கொலைகள் பாத்தீங்கன்னா சாதிய ஆணவ படுகொலைகள் பயங்கரமா நடக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பயங்கரமா நடக்குது. மத போதை மிக மோசமா சாராய கடையில அரசு சாராயம் விற்கிறத விட அதிகமா கள்ளச்சாராயம் விற்குது. போதைப் பொருட்கள் மிக சர்வ சாதாரணமா தமிழ்நாட்டுல நடமாடுது. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த திராவிட மாடல் திமுக அரசு தான் காரணம். ஆகவே இந்த அரசை ஒட்டுமொத்தமாக மாற்றி ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை உருவாக்குனீங்கன்னா தான் இங்க இந்த மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. திமுக ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்? இந்த சுடோ டெமோக்ரஸியை காப்பாத்துறதே அவங்க தானே, அதிகாரத்தை வச்சுக்கிட்டு. அதை எக்ஸ்பிளைன்ஸ் ஆல். we are not still we are educated slaves தான். அதான் ப்ராப்ளம். அது மக்கள் உணர்ந்தா நம்மள கண்டிப்பா ஆட்சிக்கு வந்துடும். ஓகே சார், தேங்க்யூ. ஏன் 26ல திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க 50 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆண்டுட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஆண்டவும் செஞ்சுட்டாங்க, ஆடவும் செஞ்சுட்டாங்க, ஊழலும் பண்ணிட்டாங்க, லஞ்சமும் பண்ணிட்டாங்க. 2010ல 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ்ல அரெஸ்ட் ஆனவங்க இன்னும் வெளியில இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு இருந்தாலும் அது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்ற மாதிரி ஒரு நிலைமை மாறிடுச்சு. அதனால அவங்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். 2026ல திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நிறைய இருக்கு. அவங்க இப்ப இந்த பெண்களுக்கு நடக்கிற அநீதிகள், இதே சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி தான். அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணு பாலியல் வன்கொடுமை செய்யப்படாது. அந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நபர் ஒரு திமுகவோட நபர். அதை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ரோஸ்ட்
சோஷியல் மீடியா 2 சல்லி பசங்க இருப்பாங்க பத்தியா, அவனுங்கெல்லாம் சொல்றானுங்க. நானும் அதே ஏரியால தான் இருக்கிறேன். அவன் பேர் நாகவேலா நாகராஜா, அது ஞானவேலு, அது ஒண்ணு ஞானசேகரன். அவன் வந்து திமுகவோட உறுப்பினர் இருந்து ஒரு திமுக அதிகாரத்துல இருக்கும்போது ஒரு பெண்ணு மேல கை வைக்கணும்னு அவனுக்கு ஒரு எண்ணம் வருது பாத்தீங்களா. அதனாலதான் அந்த ஆட்சி வரக்கூடாதுன்றோம். திமுக வந்தாலே ரவுடி சங்கச்சின்றாங்கல்ல, அது ஒழியணும். இப்பெல்லாம் பயம் யாருக்கும் கிடையாது, அவங்க இருக்க மாட்டாங்க. சொல்லுங்க. இப்போ 2026ன்றது போன முறை அண்ணன் வரும்போது நம்ம டிடிவி தினகரன் வந்தாங்க, சசிகலா வந்தாங்க, அவங்க வந்து கலைச்சு விட்டாங்க. அதுக்கு முன்னாடி அண்ணன் வரும்போது விஜயகாந்த் வந்தாங்க, பிரிச்சு விட்டாங்க. இந்த வாட்டி வரும்போது விஜய் இறக்கி விட்டுருக்காங்க. இந்த வாட்டி திமுக ஆட்சி மறுபடியும் வந்துச்சு அப்படின்னா இது தமிழ்நாடாவே இருக்காது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஒரு தெலுங்கர் வந்துட்டு ஒரு மேடை போட்டு தமிழ்நாட்டுல தமிழ்னு எவனாவது பேசினா விஜயநகர பேரரசை நான் நிறுவுவேன், வாழ்தான் தம்பி பேசும் அப்படின்னு பேசுறாங்க. இதே வார்த்தையை நீங்க ஒரு ஆந்திராலயோ, ஒரு தெலுங்கானாலயோ, ஒரு கேரளாலயோ, கனடாலயோ வாழ்ற தமிழ் மக்கள் தெலுங்குன்னு பேசினா நான் வாழ எடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட முடியுமா? அப்ப எந்த அளவுக்கு ஆளுங்கட்சியோட ஆதரவு அவங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா இவ்வளவு தைரியமா இத்தனை பேர் முன்னாடி தமிழ்நாட்டில் நின்றுட்டு தமிழ்னு பேசினா வாழ எடுப்பேன்னு சொல்றாங்க. இது திமுகவுடைய அதிகாரத்தையும் ஆட்சி முடிவு கொண்டு வர போறிய நாள் இது. 2026ல திமுக மறுபடியும் வந்துச்சுன்னா அது தமிழ்நாடா இருக்காது, தெலுங்கர் நாடா இருக்கும், கன்னடர் நாடா இருக்கும், மலையாளிகள் நாடா இருக்கும், மொத்தமா திராவிடமா தான் இருக்கும். முக ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு வளர்ச்சின்றது ஒண்ணுமே இல்ல. 1 trillion எக்கனாமி பை 2031 சொல்றாங்க. ஆனா டாக்ஸ் தான் இங்க இருக்கு, இன்ஃபிளேஷன் தான் ஆயிட்டு இருக்கு. மக்கள் வந்து வரியை செலுத்தி கடனை தான் கட்டிட்டு இருக்காங்க ஒழிய வளர்ச்சி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நம்ம ஆயிருக்கானா இல்ல. அதனால இவர் தகுதி இல்லாத ஒரு சிஎம் தான் நான் நினைக்கிறேன். திமுக ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? திமுக ஏன் ஆட்சி வரக்கூடாதுன்னா இது வரைக்கும் வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்றதுதான். இது தமிழர்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, தமிழக மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் விவசாயி வந்து கஷ்டப்படுறாங்கல்ல, இன்னைக்கு வந்து விவசாயி கஷ்டப்படுறாங்க. தமிழருக்கான நாங்க மாற்றம் தான் எதிர்பார்க்கிறோம். இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே செய்யல. துப்புரவு தொழிலாளர் போராட்டம் பண்ணாங்க, ஓகேங்களா. அதுக்கு முதன்மையா நின்னது வந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் வந்து சீமான் தான் நின்னாங்க. எல்லாத்துக்குமே வந்து இப்ப அவர் தான் நிக்கிறாங்க. இவங்க செய்யாதனால தான் நாங்க மாற்று அரசியலை வந்து எதிர்பார்க்கிறோம். மாற்று ஒரு அரசியல் எதிர்பார்க்கறது காரணம் என்னன்னா வந்து துப்புரவு தொழிலாளர்களுக்கும் வந்து எதுவும் செய்யல, ஆசிரியர்களுக்கும் வந்து சம்பள உயர்வு வந்து கொடுக்கல. எல்லாமே வந்து இவங்க வந்து பிற்படுத்துறாங்க தவிர முற்படுத்தி செய்யணும் எதுவுமே. அந்த முற்படுத்தி அரசியல் போராட்டத்து காலத்துல முதன்மையா நிக்கிறது வந்து நாம் தமிழர் சீமான் அவர்கள் தான். 2026ல முக ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு என்ன காரணத்தினால நினைக்கிறீங்க? மக்களை ஏமாத்துறது, ஊழல், லஞ்சம், கல்குவாரிகள், இயற்கையை அழிக்கிறது, மணல் குவாரி மணல் அள்ளுறது, இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஊழலுக்கான வேலை தான் இதுல முக ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்காரு. திமுக வரக்கூடாதுன்னு எதுக்காக நினைக்கிறீங்க? திமுக வந்து இந்த திரும்ப இந்த அரசியல் களத்துல இந்த ஆட்சியை பிடிச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க? எல்லாத்துக்கும் வந்து கடன் தராங்க, விவசாய கடன் தராங்க, அப்புறம் படிக்கிறதுக்கான எஜுகேஷனல் லோன் தராங்க. இந்த கடன் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு எதுக்கு இந்த கடன்? நான் கடன் வாங்கி படிக்கிற அளவுக்கோ இல்லை கடன் வாங்கி விவசாயம் பண்ற அளவுக்கோ நீ ஏன் என்னை வச்சிருக்கிற? இந்த நாடு மக்களும் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நாங்கள் படணுமா? எங்களுக்கு அந்த கடனே தேவை. நீ அந்த கடனை வந்து நீங்களே கொடுக்குறீங்க. நீங்களே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒன்றும் தள்ளுபடி பண்றீங்க, இல்லை எப்படியாவது வசூல் பண்ணிடுறீங்க. எதுக்கு எங்களுக்கு அந்த கடன்? கடன் இல்லாத ஒரு தமிழ் தேசிய அரசியலை உருவாக்க தான் இங்க வந்திருக்கும். அதுதான் இங்க நாம் தமிழர் பாடுபடுது.